சிவாஜிலிங்கத்தை விமான நிலையத்தில் கைது செய்வதற்கு திட்டம், வெளியான தகவல். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் பெரும்பான்மை தலைவர்களிடமிருந்து கைமாற உள்ள பெருந்தொகை பணம், சாணக்கியன் தகவல். அறக்கலைய போராட்ட குழுவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் நுவான் போபகே. அமைச்சு பதவியில் இருந்து விலகுவதாக விஜயதாச ராஜபக்ஷ அறிவிப்பு. மட்டக்களப்பில் சூரிய மின்சக்தி படல் திட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம். நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக போலீஸ் நிலையம் சென்று அமைச்சர் பந்துலா. தேர்தலை நடத்த தீர்மானித்துள்ள திகதியில் எவ்வித மாற்றமும் இல்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் வீண் வேலை, ஆதரவு கிடைக்காது என சுமந்திரன் அறிவிப்பு. தேர்தல் விதிமுறைகளை மீறும் செயல், அதிரடியாக ரத்து செய்யப்பட்ட சஜித்தின் 8 கூட்டங்கள். யாழ்ப்பாணத்தில் புதிய சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு, இருபெரும் வியாபார ஜாம்பவான்களின் கூட்டு முயற்சி. தேர்தலில் தனியாக களமிறங்க மொட்டு கட்சி தீர்மானம், மீறினால் ஒழுக்காட்சி நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்ய திட்டமிடுவதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்ய திட்டமிடப்படுவதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2019ஆம் ஆண்டில் இடம்பெற்ற நினைவேந்தல் ஒன்றை அடிப்படையாக வைத்து சிவாஜிலிங்கத்தை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்றுள்ள வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் அடுத்த மாதம் முற்பகுதியில் நாடு திரும்ப இருக்கின்றார். இதேவேளை பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படாவிட்டால் தானே பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என சிவாஜிலிங்கம் அண்மையில் ஊடகங்களுக்கு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே உள ரீதியான அழுத்தங்களை கொடுக்கும் வகையில் தேர்தல் காலத்தில் அவரை கைது செய்ய போலீசார் முயற்சிப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து சிவாஜிலிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது போலீசார் தனது வீட்டுக்கு சென்றிருந்ததாகவும் நீதிமன்ற விவகாரம் ஒன்றே தான் அறிந்ததாகவும் கூறியிருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் ஒப்பமிட்ட தமிழ் கட்சி தலைவர்களில் சிலர் பெரும்பான்மை தலைவர்களிடம் பெருமளவான பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடனே இவ்வாறு செயற்பட்டுள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு பெற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் இது சாட்சிக்காக சொல்றேன், மற்றவரிடம் ஊடக நண்பர்கள் கோல் அடிச்சு கேட்கலாம் நடந்ததா இல்லையாண்டு. நானும் எங்களுடைய அம்பாறை மாவட்டம் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் MP, அத்தோடு எங்களுடைய சம்பந்தன் ஐயாவுடைய இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட குகதாசன் ஐயாவும், அதோடு இன்னொரு அரசியல்வாதியும், இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் கையெழுத்து போட்டு ஒரு அரசியல்வாதியும் இருக்கும் பொழுது தென் மாகாணத்தில் இருக்கும் ஒரு முன்னாள் ஒரு அமைச்சர், தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கருடைய ஒரு புரோக்கராக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர் வருகை தந்து அவருக்கு தமிழும் தெரியும். அப்போ அவர் ஒரு அளவு இவரை தட்டி சொன்னார், என்ன பொது வேட்பாளர் என்று ஏதோ சைன் பண்ணியிருக்கிறீங்க என்று சொன்னார். அப்போ நான் பகுதியாக சொன்னால் இவர் தான் பொது வேட்பாளர் போல என்று, அப்போ தான் நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு வாக்கு கொஞ்சம் சேகரிக்கலாம், இவர் தான் பொது வேட்பாளர் போல என்று சும்மா நக்கலாக நான் சொன்னேன். சொல்ல அந்த அமைச்சர் சொல்கிறார், இல்லை அப்படி இல்லை, இவர்களுக்குத்தான் பிஸ்னஸ் சரியாக விளங்கும். ஏனென்றால் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை பேசினால்தான் பிரதானமான வேட்பாளர் அனைவரும் இவங்களை அழைத்து உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் எங்களை ஆதரவு தருவதற்கு சொல்லுவார்கள் என்றதை அந்த இடத்திலே சொல்லியிருந்தார். இது சிவில் சமூக அமைப்பில் இருக்கிற தலைவர்களுக்கு தெரியாது. இல்லாட்டி சிவில் சமூக அமைப்பில் இருக்கிற தலைவர்கள் இது நேரடியாக நீங்கள் காண மாட்டீர்கள். ஆனால் இது நடந்து கொண்டிருக்க ஒரு பக்கத்தால் நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பேரும் பேச வேணும். இன்று நாங்கள் 13 எல்லா தலைவர்களும், நான் இன்று காலையிலே கூட வரும் பொழுது சொல்லியிருந்தேன், எல்லா தலைவர்களும் 13ஆம் திருச்சட்டத்துக்கு அங்கால பேசுகிற மாதிரியே இல்லை, ஒன்றும் இல்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் போபகே போட்டியிட உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொது நூலகத்தில் நடைபெற்ற மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர்களை அறிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மக்கள் போராட்ட கூட்டணியின் பிரதிநிதி லகிரு வீரசேகர இதனை தெரிவித்திருந்தார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இலங்கையில் சமத்துவ மக்களின் அபிலாஷைகளை முன்னெடுத்து செல்லும் நோக்கில் பொதுமக்களின் போராட்டத்தில் தனது தொழில் வாழ்க்கையிலும் வெளியிலும் தனது வாழ்க்கையை கூர்மைப்படுத்திய நுவான் போபகே தற்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார்.
அத்துடன் 2017ஆம் ஆண்டு மெதட்டுமுள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்திய கொலன்னாவ குப்பை மேட்டுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் அமைப்பாளராக நுவான் போபகே 2009ஆம் ஆண்டு முதல் செயற்பட்டு வந்திருக்கின்றார். இவ்வாறாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை 2023ஆம் ஆண்டு தனது குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் தந்தையின் குடியுரிமையை இலங்கையர் என்று பதிவு செய்ய அவர் தலையிட்டு இருந்தமையையும் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது அமைச்சு பதவியில் இருந்து விலகுவதாக கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விஜயதாச ராஜபக்ஷ நீதி அமைச்சராக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக விஜயதாச ராஜபக்ஷ கடந்த வாரம் அறிவித்திருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நாவற்காடு பகுதியில் சோலார் பவர் உற்பத்தியை விரிவுபடுத்தும் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி வவுனதீவு பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நாவற்காடு பகுதி பொதுமக்களினால் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஏற்கனவே வயல் நிலங்களில் அமைக்கப்பட்ட சோலார் பவர் உற்பத்தி திட்டத்தினால் பல்வேறு அசௌகரியங்களை தாங்கள் எதிர்கொண்டு வரும் நிலையில் மீண்டும் அதனை விரிவுபடுத்த முன்னெடுக்கும் செயற்பாடுகளினால் தமது சூழல் பாதிக்கப்படுவதுடன் எதிர்காலத்தில் தமக்கான காணி தேவையினையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்படும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இன்றைய தினம் காலை வவுனதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய நாவற்காடு பகுதி பொதுமக்கள் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பினை வெளியிட்டதுடன் இதன்போது குறித்த திட்டத்தினை தடுத்து நிறுத்துமாறு பல்வேறு கோஷங்களையும் எழுப்பினார்கள். எமது சூழல் எமக்கே வேண்டும், குடியிருப்பு காணிகளை கொள்ளையடிக்காதே, கால்நடை வளர்ப்பினை முடக்காதே, சலுகைகள் வேண்டாம், எங்களை வாழவிடும், வாழ்வதற்கான நிலப்பற்றாக்குறை ஏற்படும் எங்களுக்கான தீர்வினை கொடு, நிம்மதியான வாழ்க்கையினை நிர்மூலமாக்காதே, இவ்வாறான வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பிரதேச செயலகத்திற்குள் போராட்டக்காரர்கள் செல்ல முற்பட்ட போது 5 பேர் மட்டும் உள்ளே அழைக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கோரிக்கை மனு கையளிக்கப்பட்டதுடன் தமது கோரிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது. நாங்கள் வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கும் செயற்பாடுகளை எமது கிராமத்தில் முன்னெடுத்து வருகின்றோம். இவ்வாறான சோலார் பவர் செயற்பாடுகள் காரணமாக தமது மாடுகளை மேய்ப்பதற்கான மேய்ச்சல் தரை கூட இல்லாமல் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதோடு இந்த விடயம் தொடர்பாக கடந்த 3ஆம் மாதம் பிரதேச செயலாளருக்கு இந்த விடயங்களை நிறுத்த கோரி கடிதம் மூலமாக தெரிவித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்களது பகுதியில் மக்களை தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்று இடம்பெற்றதாகவும் இந்த சோலார் திட்டத்தினை எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் 4 தடவைகள் இது தொடர்பாக பிரதேச செயலாளரிடம் பேசிய போதும் இதுவரை எதுவிதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 5ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தமது விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தபால் மூலம் விண்ணப்பிக்க இறுதி நாளான ஆகஸ்ட் 5ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருத்தல் வேண்டும். அன்றைய திகதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். எந்தவித அறிவிப்புமின்றி ஹோமாகம பிரதேசத்தில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததன் மூலம் அவர் கட்சியின் ஒழுக்கத்தை மீறியுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாகினும் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜானக வெளிவத்தவின் அழைப்பின் பேரில் அவரது வீட்டுக்கு சென்றதாக தெரிவித்தார். அதன்படி அங்கு தேநீர் விருந்தில் பங்கேற்றதாகவும் கட்சியினர் பலர் தன்னை சந்திக்க வந்ததாகவும் தெரிவித்தார். அத்துடன் அண்மை காலமாக நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு கூட பந்துல குணவர்த்தன வரவில்லை எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு அப்பால் வேறொரு தினத்தில் நடாத்த நாம் தயாராக இல்லை எனவும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஹோமாகம பேருந்து தரிப்பு நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்ற
ஜெயகமு ஸ்ரீலங்கா கொழும்பு மாவட்ட புலம்பெயர் தொழிலாளர் கௌரவிப்பு நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தேர்தல் என்பது மக்களின் இறையாண்மையின் ஒரு அங்கம். அதனை மீற இடமளிக்க முடியாது. அத்துடன் அரசியலமைப்பின் 106வது சரத்தின் பிரகாரம் நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது. மேலும் அதற்கு பூரண ஆதரவை வழங்குவது அனைவரதும் முக்கிய கடமை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி பூநகரி சின்ன பல்லவராயன் கட்டு பகுதியில் கள்ளு தவறனை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பிரதேசத்தில் போதைப்பொருள் பாவனைகளை கட்டுப்படுத்துமாறு கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பிரதேசத்தில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த பிரதேசத்தில் அதிகளவான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் ஏற்கனவே கிராமத்தில் போதைப்பொருள் பாவனையால் கூடுதலான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதேச அமைப்புகளால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் தமது பிரதேசத்தில் கள்ளு தவறனை அமைப்பதற்கு எதிராகவும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பிரதேச செயலாளருக்கான மனு ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பூநகரி பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கள்ளு தவறனை அமைப்பதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் அதற்கான அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது வீண் செயல் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து பொது வேட்பாளரை கொண்டு வருவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்காக தமது தரப்பில் இருந்து எந்த ஆதரவும் கிடைக்காது எனவும் கூறிய அவர், இந்த தீர்மானம் தமிழ் மக்களை மீண்டும் ஏமாற்றும் தீர்மானமாகும் எனவும் குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் ஆட்சிக்கு வரும் நோக்கில் பொது வேட்பாளரை முன்வைக்க முயல்வதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்து தமது கட்சி இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் பிரதான வேட்பாளர்கள் தமது விஞ்ஞாபனங்களை முன்வைத்ததுடன் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சீன அரசாங்கத்திடமிருந்து 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி உதவியின் கீழ் 1250 முன்னணி பாடசாலைகள் வெகு விரைவில் நட்பு பாடசாலைகளாக அபிவிருத்தி செய்யப்பட்டு கல்வி அமைச்சில் நேரடியாக நிர்வகிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரிநாயக்க மகளிர் உயர்தர பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையிலான அனைத்து வகுப்பறைகளையும் சிநேகபூர்வ வகுப்பறைகளாக மாற்றும் வைபவத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அங்கு உரையாற்றிய அவர், புதிய கல்வி முறை தொடர்பான முன்னோடி திட்டம் அடுத்த வருடம் அமல்படுத்தப்படும். இதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இப்புதிய திட்டம் தரம் 1, தரம் 6 மற்றும் 10 வகுப்புகளுக்கு அமல்படுத்தப்படும். இதற்கு தேவையான கற்றல் தொகுதிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. தேவையான புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு அச்சுப்பதிவுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார். அம்பாறை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சையத் பிரேமதாசவினால் இன்று நடாத்தப்பட இருந்த 8 கூட்டங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளன. பின்தங்கிய பிரதேசத்தை சேர்ந்து 8 பாடசாலைகளுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் அறைக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வுகளை இவ்விதம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாசவின் இணைப்பாளர் வே வினோகாந்த் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வுகள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாக இந்நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டன. அதாவது தேர்தல் ஆணையகத்தினால் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பிற்பாடு இத்தகைய நிகழ்வை நடத்துவது தேர்தல் விதிமுறைகளை மீறும் செயலாகும் என்ற காரணத்தினால் இது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அம்பாறையில் இருந்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்ற முறைப்பாட்டை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு அமைவாக இந்த நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா புதியன பெரமுன மொட்டு சின்னத்தில் தனியாக களமிறங்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி முடிவு தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலில் குறித்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. வேட்பாளர் யார் என்று பின்னர் முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.